पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னையிலேருந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 17வது சாப்டருக்கான ஒரு சம்மரி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு 18வது சாப்டருக்கு போகிறோம். ஒரு 3 நாளில் பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா 18வது சாப்டரில் பிரவேசம் பண்ணிடலாம். சம்பிரதாயமாக இதை பார்க்கலாம். 17வது அத்தியாயத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கு. இந்த ஸ்ரத்தாவை பற்றி பேசும்போதே பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக ஸ்ரத்தையை பற்றி பேசுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3வது ஸ்லோகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லும்போது சொல்கிறார், ஸ்ரத்தாமயோயம் புருஷா. ஒவ்வொரு மனுஷனும் பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தை மயமாயிருக்கின்றான். இதை பார்த்தீங்கன்னா வியாசர் சொல்லும்போது யோகசூத்திர பாஷ்யத்தில் சொல்லும்போது சொல்கிறார், மாத்தேவ கல்யாணி அப்படின்ற. ஸ்ரத்தா மாத்தேவ கல்யாணி, ஜனனி, அம்மா மாதிரியா. இந்த ஸ்ரத்த பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரி. இதே பார்த்தீங்கன்னா கல்யாணி, மங்களத்தை செய்யக்கூடியவள். ஸ்ரத்தை உடையவன் தான் பார்த்தீங்கன்னா ஞானத்தை அடைகின்றான். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஸ்ரத்தை உடையவனுக்கு மட்டும்தான் ஞானம் உண்டாகும். தத்பரக சங்கேதேந்திரியாக, எதில் நமக்கு ஸ்ரத்தை உண்டாகுதோ அந்த விஷயத்துல தத்பரத்துவம் வந்துடும். ஸ்ரத்தா அதிகமாக 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 அந்த விஷயத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா இதை தான் நான் அடையணும் அப்படின்ற ஒரு தீவிரத்தன்மை, தத்பரத்துவம் சொல்லுவோம். இதுதான் என்னோட கோல் அப்படின்ற தன்மை பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தை அதிகமாக அதிகமாக உண்டாகும். அது கூட என்ன நடக்கும், சையதேந்திரியாக, இந்திரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்திரியங்கள் எல்லாம் ஒன்று குவிய ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு ஸ்ரத்தை அதிகமாச்சுனாவே போதும், இந்திரியங்கள் எல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். உங்களுக்கு பாருங்கள், ஒரு ரஜினி படமோ இல்லை விஜய் படமோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எல்லாம் வவ்வால் மாதிரி தொங்கிட்டு கிடப்பான் பாருங்க. ரெண்டு நாளாக தொங்கிட்டு இருப்பானுங்க அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு. அப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் படம் பார்த்தாகணும், ரஜினி படத்தை பார்த்தாகணுன்ற ஒரு ஸ்ரத்தை இருக்கிறதுனால கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிறான். மலமூத்திர விசர்ஜனம் கூட பண்ணுறதுக்கு வெளியில் போக முடியாது. அப்போ 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 நாள் 2 நாள் ராத்திரி ஃபுல்லாக கிடக்கிறான் அப்படின்னா அவனுக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகுது.
ஒரு ஆஃப்டர் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நின்று மெனக்கெட்டு ஐயா அப்படின்னா அதில் அவனுக்கு ஸ்ரத்தை இருக்கு. அப்போ ஸ்ரத்தை இருந்துச்சு அப்படின்னா இந்திரிய நிகிரகம் தன்னால் நடக்கும், மனசு நிகிரகம் தன்னால் நடக்கும், எல்லா சகிப்புத்தன்மையும் வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞானத்தை அடைய முடியும். அப்போ ஸ்ரத்தா ரொம்ப முக்கியம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 4வது சாப்டரில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு பேஜ்லேயே கொடுத்துருக்கேன். 3 ஸ்லோகங்களை நான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ரத்தாத்திரைய விபாக யோகம் பிடிஎஃப் அனுப்பும் போதே பார்த்துருக்கோம். 39 4 39 4 40. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9வது அத்தியாயத்தில் 3வது ஸ்லோகம். 3 ஸ்லோகத்தை கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம இதை படிக்கும் போதே நம்ம ரெஃபரன்ஸ் வந்து அங்கேருந்து போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அர்த்த கிரகணம் என்ன ஆகிடும், ரொம்ப நல்லா உண்டாயிடும். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பரக சம்யதேந்திரியா ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதிகச்சதி. ஸ்ரத்தையை உடையவன் வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை அடைகின்றான். ஞானத்தை அடைஞ்சது மட்டும் இல்லை, தத்பரக அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கோல் அப்படின்னு பரம லட்சியமாக கொள்கின்றான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சையத்தேந்திரியாக அவனுக்கு இந்திரியங்கள் வசப்படுகின்றன. இதை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஞானத்தை அடைகின்றான். ஞானத்தை அடைஞ்சு பராம் சாந்தி மேலான சாந்தியை வந்து பார்த்தீங்கன்னா அடைகின்றான் அப்படின்னு 4:39 சொல்லியிருக்கு. ரொம்ப சீக்கிரமாவே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 40வது ஸ்லோகம் சொல்லுது ஆப்போசிட்ல, அக்ஞஸ்சா ஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி. எவன் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞனா இருக்கானோ, ஸ்ரத்தை இல்லாதவனா இருக்கானோ, அஜ்ஞானியா இருந்துக்கிட்டு ஸ்ரத்தை இல்லாம இருக்கானோ, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்சயாத்மா சந்தேகத்தை உடையவன் நாசத்தை அடைகின்றான். அப்போ அந்த ஸ்ரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் சந்தேகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழான தன்மையை கொடுக்கும். திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால நாயம் லோகோஸ்தி, ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு இந்த உலகமும் இல்லை. ந சுகம் சம்சயாத்மனக பரோ ந, இந்த லோக்கமும் இல்லை பரலோக்கமும் இல்லை. இந்த லோக்கத்திலையும் சுகம் இல்லை, பரலோக்கத்திலையும் சுகம் இல்லை. யாருக்கு, சந்தேகப்படுறவனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு 40வது ஸ்லோகத்தில். அதுக்கப்புறம் 9:3 சொல்லும் போதும் ஆச்சாரியர் சொல்றார், அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப. இந்த சனாதன தர்மம், இந்த மோட்ச மார்க்கத்தில், இந்த சனாதன தர்மம் வேதம் சொல்ற மார்க்கத்தில் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தை இல்லையோ அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்ய தர்மஸ்ய பரந்தப. இந்த தர்மத்தில் வந்து யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச தர்மத்தில் ஸ்ரத்தை இல்லையோ அப்பிராப்பியமாம் நிவர்த்தந்தை, அவர்கள் என்னை அடையாமல் திரும்பவும் இந்த சம்சாரத்துக்குள்ளாரையே மிருத்யு சம்சார வர்த்மணி, இந்த இறந்து பிறந்து இருக்கிற இந்த சம்சாரத்தோட மார்க்கத்திலேயே திரும்ப 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 வருகின்றார்கள். அப்போ மேலே போவாங்க கீழே வருவாங்க, மேலே போவாங்க கீழே வருவாங்க, இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஸ்ரத்தா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த அத்தியாயத்துக்குள்ள நுழையிறோம். நம்ம இந்த அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். 3 விதமான ஸ்ரத்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். சாத்விக ஸ்ரத்தா, ராஜச ஸ்ரத்தா, தாமச ஸ்ரத்தான்னு 3 விதமான ஸ்ரத்தைகள். இதை விபாகம் பண்ணி தான் இந்த அத்தியாயம் சொல்லப்பட்டிருக்கு. முதல் ஸ்லோகம் அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். அர்ஜுன உவாச்ச ஏ சாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தயான்விதாஹ தேஷாம் நிஷ்டா து கா கிருஷ்ண சத்வமாஹோ ரஜஸ்தமஹ. அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த கேள்வியோட பீஜம் எது அப்படின்னா 16வது அத்தியாயத்தோட 24வது ஸ்லோகம். 14வது அத்தியாயத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாயத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் படிச்சிருக்கோம். 23வது ஸ்லோகம். அந்த அத்தியாயத்தில் 24 ஸ்லோகம் இருக்கு. 16வது அத்தியாயத்தில் 23வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா யக சாஸ்திர விதி முத்ஸிருஜ்ய வர்த்ததே காமகாரதः நச சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராம் கதிம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. 16வது அத்தியாயத்தில் 23. அந்த ஸ்லோகத்தை கேட்டோன அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, எவன் சாஸ்திர விதிகளை தூரமாக தூக்கி போட்டுட்டு, சாஸ்திர விதிகளை எல்லாத்தையும் தூர போட்டுட்டு தன்னோட மனசு போல காமகாரத்தக, மனசு என்ன சொல்லுதோ மனசுல ஆசை தோன்றதுக்கு ஏற்ற மாதிரி எவன் காரியங்களை பண்றானோ
அவன் வந்து பாத்தீங்கன்னா சித்தியை அடைவதில்லை. நல்ல குருநாதர் கிடைக்க மாட்டார், நல்ல சாஸ்திரங்கள் கிடைக்காது, ஒன்னும் கிடைக்காது. மோட்ச மார்க்கத்தில் இருக்கிற எதுவுமே அவனுக்கு சித்தியாகாது. அது மட்டும் இல்ல, ந சுகம், அவனுக்கு சுகம் கிடைக்காது. பிளஷர் கிடைக்கும், ஆனா சுகம் கிடைக்காது, மனசாந்தி கிடைக்காது. ந பராம்கதி, மேலான மோட்சமும் கிடைக்காது, பரலோகங்களும் கிடைக்காது அப்படின்னு 6:23 சொல்லியிருக்கு. அதை கேட்டுட்டு அர்ஜுனனோட மனசுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 17வது அத்தியாயத்துக்கான பீஜம் உண்டாயிருச்சு. விதை, கேள்வி கேட்கறதுக்கான விதை. அர்ஜுனன் கேட்கிறான். அதை கேட்டதுக்கு பிறகு ஏ சாஸ்திர விதி முத்சிருஜிய வந்துருங்க 17வது சாப்டர்ல. எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர விதியை வந்து பாத்தீங்கன்னா தூர போட்டுட்டு உதாசீனப்படுத்திட்டு யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக பூஜிக்கிறார்களோ, தன்னோட மனசு போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையோடு கூடியவர்களா இருந்துட்டு பூஜிக்கிறாங்களோ, தேஷாம் நிஷ்டா, அவர்கள் நிஷ்டையோடு பண்றாங்க. பிறந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சாகர காலம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையோடு பூஜைகளை ஆராதனைகளை எல்லாத்தையும் பண்றாங்க. ஆனா சாஸ்திர விதி தெரியாது, அதை தூக்கி ஓரமா போட்டாச்சு. அப்படி பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காகதி, அவங்களோட நிஷ்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? தேஷாம் கா கிருஷ்ண சத்துவமாகோ ரஜஸ்தமக, அவங்களுடைய நிஷ்டை வந்து பாத்தீங்கன்னா சத்துவ நிஷ்டையா, இல்ல வந்து ரஜோ நிஷ்டையா, இல்ல தமோ நிஷ்டையா? அவங்க நிக்கிறது வந்து சத்துவகுணமா இல்ல ரஜோகுணமா தமோ குணமா அப்படின்னு கேள்வி கேட்கிறான். இந்த கேள்வியோட தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம 2 கேட்டகரியா பீப்புளை வச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா முறையா சாஸ்திரம் படித்து வேத பாடசாலையில எல்லாம் படித்து யார்கிட்டையாவது இருந்து பூஜைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, முறையா வந்து தெரிஞ்சிருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அர்ஜென்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வைதிகர்கள் என்ன பண்ணுறாங்க, அடிச்சு உடிச்சு போட்டு வேலையை முடிச்சுவோம் அப்படி எதுக்கு இருக்கவங்களுக்கு தெரியவா போகுது அப்படின்னு பண்றவங்களும் இருக்காங்க. அவங்கள பத்தி வந்து பார்த்தீங்கன்னா இங்க பேச்சு இல்லை. சாஸ்திர விதி தெரிஞ்சுக்கிட்டு அதை மீறி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சிரத்தையோட பண்ணுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிரத்தை இல்லாமல் இருந்தாதான் என்ன பண்ணுவான், ஓவர் கம் பண்ணிட்டு விட்டுட்டு அங்கங்களை விட்டுட்டு வேகமாக ஓடி போவான். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஸ்ரத்தை இருக்கு அப்படின்னா, முறையா தெரிஞ்சும் இருக்கான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் பூஜைகளை எல்லாத்தையும் பண்ணுவான். அப்போ அவங்கள பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேச்சு இல்லை. இங்கே பேசுறது யார் அப்படின்னா சாஸ்திரம் தெரியாம நம்மளை மாதிரி ஆம் ஆத்மியா இருக்கோம் நம்மெல்லாம். நமக்கு வந்து முறையா வந்து ஆவாகனம் தெரியாது, பூஜை முறைகள் தெரியாது, ஹோமங்கள் தெரியாது. அப்ப எதுவுமே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா, என்னோட அப்பா பண்ணினார், என்னோட தாத்தா பண்ணினார், நான் கூட இருந்து வீட்டுல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் அப்படின்னு விருத்த ஆச்சரணம் அப்படின்னு பேர். இந்த விருத்தாச்சரணத்தை பேஸ் பண்ணிக்கிட்டு அவங்க சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ரத்தையோட, பெரியவங்க இதை தான் பண்ணினாங்க நான் அதை ஃபாலோ பண்றேன்ற ஸ்ரத்தையோட எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜைகளை பண்றாங்களோ அனுஷ்டானங்களை பண்றாங்களோ அவர்களுடைய ஸ்ரத்தை வந்து பாத்தீங்கன்னா பல விதங்களா இருக்கும். மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பசாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைப்பாங்க, ஆடு கடா வெட்டுவாங்க, முனியாண்டி சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலியாக அதை பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சாத்விகமான தேவதைகளை ஆராதனை பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தாமசமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற தேவதைகளை உபாசனை பண்ணுறவங்க இருக்காங்க. அப்போ 3 விதமாக அவங்கவுங்க ஃபேமிலியில் என்னென்னலாம் வந்திருக்கோ அதை வச்சுக்கிட்டு பண்ணுறவங்க. சாஸ்திர விதி யாருக்கும் தெரியாது, அவங்களுடைய சிரத்தை எந்த விதமானது அப்படின்னு தான் இங்கே கேள்வி கேட்டிருக்கு. அப்போ மனசில் வச்சுக்கணும், இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் படித்து அந்த விதிகளை மீறி பண்ணுறவங்களை பற்றி இங்கே பேச்சு இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். நம்மளை மாதிரி ஆட்களை பற்றி கேட்டாச்சு. கேட்ட மாத்திரத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச திரிவிதா பவதி ஸ்ரத்தா தேஹினாம் சா ஸ்வபாவஜா சாத்விகி ராஜசி சைவ தாமசி சேதி தாம் ஸ்ருணு. ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். திரிவிதா பவதி ஸ்ரத்தா தேஹினாம், தேகத்தை உடையவர்களுக்கு பேர் தேஹி அப்படின்னு பேர். தண்டத்தை உடையவன் தண்டி, முண்டனம் பண்ணவன் முண்டி. அதே மாதிரி தேகத்தை உடையவன் தேஹி.
தேகத்தை உடையவங்க யாரெல்லாம் இந்த உலகத்துல நான் தேகத்தை உடையவன், இது என்னுடைய தேகம்னு அபிமானம் வச்சிருக்காங்களோ யாரு, நம்மள மாதிரி ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்கள், இவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கு அப்படின்னா 3 விதங்களாக திரிவிதா பவதி ஸ்ரத்தா, ஸ்ரத்தையானது 3 விதங்களாக இருக்கின்றது. இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வபாவஜா, சா ஸ்வபாவஜா, அந்த ஸ்ரத்தையானது பை பர்த்லயே உண்டாகக்கூடியது. பை பர்த்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா முந்தின ஜென்மத்துல நம்ம எந்த அபியாசங்களை பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மரண காலத்துல என்னாகும், எல்லாம் ஒண்ணு கூடி வரும். நம்ம தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 12 மணி 1 மணிக்கு தூக்கம் வேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க நல்லா மனசுல கவனிங்க. மனசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா மேலோங்கி வரும். அதே மாதிரி மரண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னாகும், நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம், புண்ணியம் பாப்பம் எல்லாம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனசுல இருந்து மேலோங்கி வரும். அந்த மேலோங்கி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சத்துவ குணமா இருக்கலாம், ஒன்னு ரஜோ குணமா இருக்கலாம், ஒன்னு தமோ குணமா இருக்கலாம். மனசு சஞ்சலமா இருக்கலாம், இல்ல வந்து மனசு ரொம்ப சாந்தமா இருக்கலாம், இல்ல மனசு வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆழ்ந்து போய் ஒன்றும் தெரியாம மயங்கி போயிருக்கலாம். மரண காலத்துல நம்ம எப்படி இறந்து போறோமோ அதே மனநிலை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தேகம் எடுக்கும் போதும் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வபாவம் அப்படின்னு பேர். பிறக்கும் போதே முந்தின ஜென்மத்துல நம்ம பண்ணதோட தான் வெளிப்படும், அதுக்கு பேர் ஸ்வபாவம் அப்படின்னு பேர். அதை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கீங்க, சாத்விக சிரத்தையா, ராஜச சிரத்தையா, தாமச சிரத்தையா அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான சிரத்தைகள் இருக்கு. சாத்விகி, ராஜசீச்ச ஏவ தாமசி. சாத்விகி ஸ்ரத்தை, ராஜசி ஸ்ரத்தை, தாமசி ஸ்ரத்தை என்று 3 விதமான சிரத்தைகள். தாம் ஸ்ருணு, இந்த 3ஐயும் என்னிடமிருந்து வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கொள்வாயாக அர்ஜுனா அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். 3த்தையும் பத்தி சொல்ல ஆரம்பிக்கின்றார். சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத, ஸ்ரத்தா மயோயம் புருஷः யோ யச்ச்ரத்தः ஸ ஏவ ஸஹ. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் இது, ரொம்ப முக்கியமானது, இதை மனசுல எப்பவுமே வச்சுங்க. சத்வானுரூபா சர்வஸ்ய. சத்வானுரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சத்துவம் அப்படின்னா அந்தக்கரணம், புத்தி அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொருத்தரோட அந்தக்கரணத்துக்கு ஏற்றாறு போல, அந்தக்கரணம் என்னது, நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். 2 விதமான கான்செப்ட் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூல தேகம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகம், அவர விதை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்தூல தேகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி முந்தின ஜென்மங்களில் என்னெல்லாம் கர்மம் பண்ணியிருக்கோமோ சஞ்சிதத்தில் அந்த இது வந்து மெச்சூரிட்டி ஆகி ஒருத்தருக்கு சரீரம் கிடைக்கும், ஸ்தூல தேகம். அது வந்து எங்கே வேணாலும் கிடைக்கலாம். நீங்கள் பண்ண புண்ணியத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராமண ஜென்மம் கிடைக்கலாம், இல்லைனா க்ஷத்திரிய ஜென்மம் கிடைக்கலாம், இல்லை சூத்ர ஜென்மம் கிடைக்கலாம், இல்லை வேற எந்த ஜென்மம் வேணாலும் கிடைக்கலாம். நாயா பிறக்கலாம், பன்னியா பிறக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கருமத்தில் மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி சரீரம். ஆனால் அந்த சரீரத்துக்குள்ளார இருக்கிற சூக்ஷ்ம தேகம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரே சூக்ஷ்ம தேகம் தான் கோடிக்கணக்கான ஜென்மங்களாக கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷ சரீரம் கிடைக்குது அப்படின்னா ஏற்கனவே மனுஷ சரீரம் ஒரு 1,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி கூட கிடைச்சிருக்கலாம். அந்த மனுஷ ஜென்மத்தில் எனக்கு என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா அபியாசம் பண்ணியிருந்தோம் போன மனுஷ சரீரத்தில், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷ சரீரத்தோட இதில் பதிவாயிருக்கும். உங்களுக்கு சூக்ஷ்ம தேகத்தில் இருக்கிற சித்தத்தில் அது பதிவாயிருக்கும் வாசனைகள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசனைகள் தான் இந்த மனுஷ சரீரம் எடுக்கும்போது வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பை பர்த்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கிற குழந்தைக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட அந்தக்கரணமும் வந்து பார்த்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துக்கு ஏற்றார் போன்று வாசனைகளோடு தான் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டில் 4 குழந்தைங்க இருந்தால் 4 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற சம்ஸ்காரங்களோட வருவாங்க. சரீரம் ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்திருக்கும்.
பிராமண சரீரமாக இருக்கலாம், க்ஷத்திரியனாக இருக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 குழந்தைங்களும் முந்தின ஜென்மத்திலையும் பிராமணனாக பிறந்திருப்பாங்க, கத்திரியனாக பிறந்திருப்பாங்கன்னு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பிறந்திருக்கலாம். அப்போ அந்த கரணத்துக்கு ஏற்றாறு போலத்தான் சர்வசிய ஸ்ரத்தா பவதி, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரத்தையானது இருக்கின்றது. பாரத, பாரதன்றதுக்கு அர்த்தம் மீனிங் சொல்லியாச்சு, பிரகாசத்தில் மகிழ்வாயாக. அதுக்கு மட்டும் சொல்றாரு ஸ்ரத்தாமயோயம் புருஷா. இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரத்தையே வடிவானவன். சர்வசியன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு பார்த்தீங்களா, எல்லா ஜீவராசிகளுக்கும் எடுத்துக்கணும். நாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான ஸ்ரத்தை இருக்கு, குரங்குக்கு ஒரு விதமான ஸ்ரத்தை இருக்கு, ஒரு பூனைக்கு ஒரு விதமான ஸ்ரத்தை இருக்கு. என்கிட்ட 2 பூனை கீழே வீட்டில் இருக்கு. ஒரு பூனை வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் ரொம்ப ஸ்நேகமாக வரும், இன்னொரு பூனை வந்து இஷ்ன்னு இருக்கும். என் பக்கத்துலேயே இது வரைக்கும் வராது. 3 வருஷமாச்சு 4 வருஷமாச்சு. அது பக்கத்தில் நானும் ட்ரை பண்ணி நேற்று கூட வந்து பிரெட் எல்லாம் போட்டேன். அது பக்கத்துலேயும் நம்பவே மாட்டேங்குது, விசுவாசமே வர மாட்டேங்குது என் மேலே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நேற்று கூட எப்படியாவது பிடிச்சிடலான்னு ட்ரை பண்ணேன், பெட்ஷீட்லாம் போட்டு கவர் பண்ணலாம் அப்படின்னு. என்னை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற மூடில் தான் இருக்கும் ஒழிய தன்னை காப்பாற்ற போகிறான்றது கூட பூனைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது. இன்னொரு பூனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்தேன் அப்படின்னா பக்கத்தில் வந்து உரசிக்கிட்டே நிற்கும், ரொம்ப ஸ்நேகமாக வந்து பார்த்தீங்கன்னா உரசிக்கிட்டே நிற்கும், சாமி தடவி கொடுப்பார் அப்படின்னு. அப்போ பூனையிலேயே 2 வெரைட்டியில் 2 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தை இருக்குது. நாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நேகம் இருக்குது, ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறது இருக்குது. மனுஷங்க எல்லா ஜீவராசிகள்லையும் மனுஷங்கள்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன முந்தின ஜென்மத்தில் பதிவாயிருக்கோ அதை பேஸ் பண்ணி ஸ்ரத்தையானது இருக்கிறது. அப்போ ஜீவராசி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ரத்தாமயோயம் புருஷா. இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தை மயமானவன். ஸ்ரத்தை மயமானவன் இதையே வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், பிருகதாரண்யத்தில் இருக்கு காமமயோயம் புருஷா, காமமய ஏவ அயம் புருஷக அப்படின்னு பிருகதாரண்யத்தில் இருக்கு. இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் காமம் எங்க இருக்கு, காமமும் அந்த கரணத்தில் தான் இருக்கு. முந்தின ஜென்மத்தில் நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அதுதான் இந்த ஜென்மத்தில் வரப்போகுது. அப்போ சங்கல்பமயோயம் புருஷகன்னு சொல்லுவாங்க. இவன் என்ன சங்கல்பம் பண்றானோ அதுதான் இவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவனோட பர்சனாலிட்டி. அப்போ பல விதங்கள்ல சொல்றோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்க சொல்றது ஸ்ரத்தாமயோயம் புருஷக. ஒருத்தன்ட்ட என்ன ஸ்ரத்தை இருக்கோ அதுதான் அவனுடைய பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். யோயச்சிரதக சயேவ சக, எவனிடம் எந்த ஸ்ரத்தை இருக்கிறதோ அதுதான் அவனுடைய ரூபம், அவனுடைய ஃபார்ம். அப்போ நமக்கு இப்போ வந்து சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்கு அப்படின்னா சாஸ்திரம் தான் நம்மளுடையது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் பிரியமுள்ளவர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சாதனையில் பிரியமுள்ளவர் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பஜனார்த்தி, பஜனை பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா பிரியமுடையவர் சாதனையில். ஒருத்தர் பக்தியில் ஸ்ரத்தை இருக்கு அப்படின்னா அவர் நல்ல பக்தன். ஒருத்தர் காமத்தில் ஸ்ரத்தை இருக்குன்னா அவர் காமி. ஒருத்தருக்கு பிஸ்னஸில் ஸ்ரத்தை இருக்கு அப்படின்னா அவர் பிஸ்னஸ் மேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகத்தில் ஒருத்தருக்கு ஸ்ரத்தை இருக்குன்னா அவர் போகி. அப்போ யார் யாருக்கு எதில் ஸ்ரத்தை இருக்கோ அதுதான் அவருடைய பர்சனாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 4வது ஸ்லோகம் சொல்றார். யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷரக்ஷாம்சி ராஜசாஹாம் பிரேதான் பூதகணான்ஸ்சன்யே பிரேதான் பூதகணான்ஸ்சான்யே யஜந்தே தாமசா ஜனாஹ. யஜந்தே சாத்விகா தேவான், சாத்விகாக சாத்விகமான குணமுடையவர்கள் தேவர்களை பூஜிக்கின்றார்கள். யஜந்தேன பூஜிக்கிறார்கள். அதே நேரத்தில் ராஜசாக ராஜசமான இயல்புடையவர்கள், ஸ்ரத்தை உடையவர்கள் யக்ஷ ரக்ஷாம்சி யஜந்தே, யக்ஷர்களையும் ராட்சசர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வழிபடுகிறார்கள். நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் விதவிதமான கோயில்கள் இருக்கு. இது பச்சையம்மன் கோயில், பச்சையம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. ஒரு கோயில் இருக்குது, பெரிய பெருசாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரமணர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் உட்கார் ஒரு கார்னரில் வந்து பச்சையம்மன் கோயில் அப்படின்னு இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் அங்கே போனீங்க அப்படின்னா பெரிய கோயிலுக்கு போகிறதுக்கும் துர்க்கையம்மன் கோயில் போகிறதுக்கும் சுப்பிரமணியர் கோயிலுக்கு போகிறதுக்கும் ஈஷான லிங்கத்துக்குள்ளார சிவனை போய் தரிசிக்கிறதுக்கும் பச்சையம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
உங்களுக்கு. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற மந்திர முறைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. கிராம பூஜாரிகள் தான் இருப்பாங்க. மந்திரமே தெரியாது, தப்பு தப்பாக சொல்லுவாங்க. நாங்கள் போய் நிற்போம், என்னைக்காவது கோயிலுக்கு போவோம். போனால் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து உருட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னவோ சொல்லுவாங்க. சொல்லி வந்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அங்கே ஒரு சாநித்தியம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வேற ஒரு சாநித்தியம். மனிதர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போகிறவங்க பெரிய கோயிலுக்கு வர மாட்டாங்க. பெரிய கோயிலுக்கு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போக மாட்டாங்க. இப்போ நாங்களாம் என்னைக்காவது போவோம் அந்த இடத்துக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற வைப்ரேஷனே வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அங்கே இருக்கிறது எல்லாமே ரஜோகுணத்தா சம்பந்தமாக இருக்கிற மாதிரியே இருக்கும், சாத்விகம் இருக்கவே இருக்காது. அப்போ தேவதைகளை வந்து பார்த்தீங்கன்னா பூஜிக்கின்றவர்கள் சாத்விகர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள். யக்ஷர்களையும் ராட்சசர்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழிபடுகின்றவர்கள் ராஜசர்கள் என்றும், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிரேத்தங்களை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி சாத்தாரம் அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு பிசாசு இது மாதிரிலாம் வச்சுக்கிட்டு வசியம் தந்திரம் மாந்திரிக்கம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி பிரேத்தங்களையும் சுடுகாட்டில் இருந்துக்கிட்டு பிரேத்தங்களை வசப்படுத்திக்கிட்டு அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. பூத்த கணங்கள் அப்படின்னு நிறைய பூத்த கணங்கள் இருக்கு. அந்த பூத்த கணங்களையும் அந்நியே தாமசாக மற்றவர்களாக இருக்கக்கூடிய தாமசர்கள் வழிபடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ 3 கேட்டகரி நம்ம எங்கே வரோம் அப்படின்னு பார்த்துக்கணும். வேதாந்தத்துக்குள்ளார வந்துட்டீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முக்கிய தேவதை வந்து பார்த்தீங்கன்னா ஷண்மத ஸ்தாபனம் ஆச்சாரியார் பண்ணியிருக்கார். அதனால என்ன பண்ணணும், 6 மதத்துக்குள்ளார வந்துருங்க. சிவனை இது பண்ணுங்க, இல்லைன்னா விஷ்ணுவை கும்பிடுங்க, இல்லைன்னா அம்பாவை கும்பிடுங்க, சூரியனை கும்பிடுங்க, கணபதியை கும்பிடுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியரை கும்பிடுங்க. ஷண்மதத்தில் இருக்கிறதுல கொண்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுலேயும் ஃபில்டர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 தேவதா. ஒன்று ஆத்மாவாக இருக்கிற சிவபெருமான், அவரை நான் அப்படின்னு வேதாந்தத்து மூலமாக அறியணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உபாசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை வந்து பார்த்தீங்கன்னா உபாசிக்கணும். விஷ்ணுவை உபாசிக்கணும், சூத்திராத்மாவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஈஸ்வரன், அவர் தான் வேதாந்தத்து மூலமாக அவர் தான் நான் அப்படின்னு அடையணும். அப்போ எடிட் பண்ணிக்கிட்டே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய தேவதைக்குள்ளார வந்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஆயிடும். இதுக்கப்புறம் 5வது ஸ்லோகம் சொல்கிறார். அசாஸ்திர விகிதம் கோரம் தப்யந்தே ஏ தபோஜனாஹ தம்பாஹங்கார சயுக்தாஹ காமராகபலான்விதாக. ஒவ்வொருத்தரையா சொல்ல ஆரம்பிக்கும் போது தபஸை வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கொண்டு வரார். 2 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தபஸை பற்றி பேச ஆரம்பிக்குது. அசாஸ்திர விகிதம் கோரம். அசாஸ்திர விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட முறை இல்லாமல், சாஸ்திரத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு, நிறைய ஸ்மிருதி கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா மனுஸ்மிருதியில் 11வது சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விரதங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இப்போ நாங்கள்லாம் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்கேன். எனக்கு கூட இருக்கிற சிஷியர்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா விரதங்கள்லாம் சொல்லி கொடுக்குறேன் நான். 11வது சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான மெத்தட்ஸ், கிருச்சிர சாந்தராயனாதி விரதங்கள் நிறைய இருக்குது. சாந்தபன விரதம், பிராஜாபத்திய விரதம், இது மாதிரி அநேக விரதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்த கிருச்சிர விரதங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் தபசா சாஸ்திரத்தில் சங்கரர் எல்லாம் சொல்றார். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா அசாஸ்திர விகிதம், சாஸ்திரத்தில் சொல்லப்படாததை, கோரம் மிகுந்த கோரமான தபஸை, கஷ்டம் கொடுக்கிறதை, தப்பியந்தே தப்போ ஏ ஜனாகா, எந்த ஜனங்கள் அது மாதிரியான தபஸை செய்கின்றார்களோ அவங்க ஏன் பண்றாங்க அது மாதிரி சாஸ்திரத்துல இல்லாதத அப்படின்னு கேட்டீங்கன்னா தம்பம். முதல் வந்து பார்த்தீங்கன்னா தம்பத்துக்காக, தன்னை பத்தி மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெருமை அடிச்சுக்கணுன்றதுக்காக, அகங்கார சயுக்தாக, ரொம்ப அகங்காரத்தோடு கூடியவர்களாக, நான் பண்றேன் பாருங்க, நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னை வெளிப்படுத்துறதுக்காகவும் தம்பத்துக்காகவும் என்ன பண்றாங்க, அதோடு கூடியவர்களாக. அவங்கள்ட்ட என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டா காம ராக பலான்விதாக, காமத்தினாலையும் ராகம்ன்ற ஆசையினாலையும் உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலம் வரும். அல்பமான ஜீவனா இருப்பான், பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப மெலிசா இருப்பான், உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ சாமர்த்தியம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார இருக்கிற காமமும்
அந்த ராகமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு பலத்தை உண்டு பண்ணும். நேற்று நான் சொன்னேன்ல, ஒருத்தர் வண்டியில் போகிறார், டூ வீலரில் வந்து பார்த்தீங்கன்னா போகிறார், ஒரு டிவிஎஸ் 50. அந்த டிவிஎஸ் 50ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65க்கு மேலே இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா பூந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பூந்து வந்து டிராஃபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ 20 வயசு ஆள் மாதிரி போயிட்டு இருக்காரு. நான் தான் சொன்னேன், காமராக பலான்விதாக. பாருங்க போறாரு பாருங்க, உள்ளுக்குள்ளார அந்த காமம் இருக்கு, பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு காமம், எதையாவது ஆசைப்பட்டிருப்பார், ராகம் இருக்கு. அந்த ராகமும் காமமும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார ஒரு ஊர்ஜாவை கொடுக்கும், ஒரு சக்தியை கொடுக்கும். முடியாதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த காம ராகத்தினால ஒரு பலம் உண்டாகும், அந்த காரியத்தை பண்ணுவாங்க சகிச்சுக்கிட்டு. அந்த பலத்துக்கு பேர் தான் காமராக பலம் அப்படின்னு பேரு. அதோடு கூடியவர்களாக என்ன பண்றாங்க, தபஸை வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறார்கள். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விதமா சொல்லக்கூடியது என்னது அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்துல கண்டினியூ பண்றேன். கர்ஷயந்த ஷரீரஸ்தம் பூத கிராமமசேதசஹ மாம் சைவாந்த ஷரீரஸ்தம் தான் வித்யாசுர நிச்சயான். கர்ஷயந்தஹ அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுங்களா, போன ஸ்லோகத்தோட கண்டினியூட்டி தான். அப்ப கோரமான தபசு, சாஸ்திரத்துல இல்லாத தபஸை வந்து பண்ணும் போது அனுகிரகம் கிடைக்காதுங்க. நாங்க பாத்தீங்கன்னா நாங்க பார்த்துருக்கோம், ஒவ்வொரு இதுவும் விரதங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்டிங் என்னைக்காவது இருங்க, சாமி நான் இன்னைக்கு சாப்பிட போகிறது இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சாப்பிடாம இருங்க. ஒரு நாள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிடுவீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மனுஸ்மிருதியில் விரதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1 நாள் விரதம், 3 நாள் விரதம், 5 நாள் விரதம், இது மாதிரிலாம் விரதங்கள் இருக்குது. சாப்பிட்ற விரதங்கள் இருக்குது, சாப்பிடாத விரதங்கள்லாம் இருக்குது. விரதங்கள்லேயே சாப்பிட்ற விரதம்லாம் இருக்குது. 22 கவலம், 27 கவலம், 30 கவலம், 32 கவலம்லாம் இருக்குது. பிராஜாபத்திய விரதம் அப்படின்றதுல இருக்கு. அப்போ சாப்பிட்ற விரதம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா, எப்போ நீங்கள் சங்கல்பம் பண்ணுறீங்களோ நான் இந்த விரதத்தை இன்னையிலேருந்து இருக்க போகிறேன் அப்படின்னு உடம்புக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஏதோ ஒன்று நடக்குங்க. ஒரு நாள் விரதமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நடக்கும் உள்ளுக்குள்ளார. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கல்பம் பண்ணாமல் இருந்தோம்னா ஒன்றுமே தெரியாது. இந்த சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நுட்பம் இருக்குது, ஒரு இன்ஜினியரிங் இருக்குது. நீங்கள் சங்கல்பம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடம்புல பியூரிஃபிகேஷன் நடக்கிறதெல்லாம் கிளியராக பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்படி உடம்பு ஹீட் ஆகும், உங்களுக்கு டெம்பரேச்சர் என்னடா இது ஆச்சரியமாக இருக்கே, நம்ம தான் சாப்பிடாமலாம் நிறைய நாள் இருந்திருக்கோம், இது என்ன விரதம் இப்படி இருக்கே அப்படின்னு. நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறீங்களோ அப்போ நார்மல் ஆகிடுவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விரதம் இருந்தால் இந்த பலன், இந்த விரதம் இருந்தால் இந்த பலன், இந்த விரதத்தை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த விதியை மீறிக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசு போல எதையாவது ஒரு தபஸை பண்ணுறோம் அப்படின்னா டம்பத்துக்காக, அகங்காரத்தினால, ஒரு உள்ளுக்குள்ளார இருக்கிற பலம், காமராகத்திலிருந்து உண்டாகிற பலத்தினால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மனசு போல பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா, கர்ஷயந்த ஷரீரஸ்தம் பூத கிராமம் அச்சேதசக. அந்த புத்தி இல்லாதவங்க, அச்சேதசகன என்ன அர்த்தம், புத்தி இல்லாதவர்கள். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய இந்திரிய சக்திகள் இருக்குல்ல, அந்த இந்திரியங்களுக்கு பேர் பூத்த கிராமம்னு பேரு. உள்ள இருக்கிற பஞ்சபூத்தங்களாலான இந்திரியங்களை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கர்ஷயந்தகனா வாட்டுகின்றார்கள், வாடச் செய்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, மாம்ச ஏவ அந்த ஷரீரஸ்தம், இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவா இருக்கிற என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, கர்ஷயந்தக, பரமாத்மாவையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, வாடச் செய்கிறார்கள். அப்போ பரமாத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா மெலிய பண்ண முடியுமா, வாட்ட முடியுமா, ஃப்ரை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் பாஷ்யத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரோட அனுசாசனம் இருக்குல்ல, இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பகவான் தான் என்ன பண்ணிருக்கார், ஸ்ருதி ஸ்மிருதி தர்மசாஸ்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி நீ இதை பண்ணு இதை பண்ணாதுன்னு அவர் தான் சொல்லியிருக்கார். அப்போ வந்து நம்ம வந்து அதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு நம்ம இஷ்டப்படி பண்றோமே, இதுதான் பகவானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டுறதுன்னு பேரு. அப்ப பகவானை மெலிய பண்றாங்க, அவர்களை என்ன பண்றது அப்படின்னா தான் வித்தி ஆசுர நிச்சயான். அவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசுர நிச்சயம் இருக்கு. நான் இப்படிதான் பண்ணுவேன்,
யார் சொன்னாலும் எனக்கு என்ன அதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் பெரியவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன், சாஸ்திரம் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதத்தோடு அவங்க பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசுர நிச்சயான் தான் வித்தி, அதெல்லாம் அசுர நிச்சயம் என்று அறிந்து கொள்வாயாக அப்படின்னு புரிஞ்சாச்சு. அப்போ எந்த தபஸ் இருக்கிறதா இருந்தாலும் ஒரு விதிவிதானம் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துக்கணும். சோமவார விரதம் இருக்கிறதுனா எப்படி, அப்புறம் குருவார விரதம் இருக்கிறதுனா எப்படி, சனிவார விரதம் இருக்கிறதுனா எப்படி, அமாவாசை விரதம் இருக்கிறதுனா எப்படி, சஷ்டி விரதம் இருக்கிறதுனா எப்படி, ஏகாதசி விரதம் இருக்கிறதுனா எப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா புராணங்கள்லையும் பாகவதம் மாதிரியான புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்துலேயும் விதிவிதானம் இருக்கும், ரிஷிமார்கள் பண்ணியிருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விதமாக அனுஷ்டானம் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது ராஜசமா ஆகிவிடும். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா யஜ்ஞம் தானம் தபஸ் அப்படின்னு 3 விஷயங்களை 3 குணங்களாக பிரிக்க போகிறோம். பிரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆகாரத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். 7வது ஸ்லோகம் ஆகாரத்தை பற்றி. ஆகாரஸ்த்வபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி ப்ரியஹ யஜ்ஞஸ்தபஸ்ததா தானம் தேஷாம் பேதமிமம் ஸ்ருணு. ஏங்க பேசும்போது நீங்கள் யஜ்ஞம் தானம் தபஸ் தான் பேசணும், நீங்கள் எதுக்கு ஆகாரத்தை நடுவில் கொண்டுட்டு வந்தீங்க, சாப்பிட்ற விஷயத்தை எதுக்காக கொண்டு வரீங்க? ஆச்சாரியார் சொல்றார், ஆகாரஸ்து அபி, ஆகாரமோ எனில் சர்வசிய எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆகாரமானது திரிவிதோ பவதி 3 விதமாக பிரியமானதாக இருக்கின்றது. அப்போ ஆகாரத்தையே நம்ம என்ன பண்ணலாம், சாத்விக பிரியமான ஆகாரம், சாத்விகர்களுக்கு பிரியமான ஆகாரம், ராஜசமானவர்களுக்கு பிரியமான ஆகாரம், தாமசமானவர்களுக்கு பிரியமான ஆகாரம் என்று ஆகாரம் 3 விதமாக பிரிகின்றது. ஒருத்தர் இச்சப்படும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுக்கலாம், இவர் என்ன மாதிரியான குணத்தை உடையவர் அப்படின்னு பிரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யஜ்ஞமும் தானமும் தபஸும், யஜ்ஞ தபஸ் ததா தானம். யஜ்ஞம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண பூஜைகள் யாகங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யஜ்ஞம், அதுக்கப்புறம் தபஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தானம். இந்த 3ம் கூட வந்து பார்த்தீங்கன்னா 3 குணங்களை பேஸ் பண்ணி 3 பிரியும் என்பதை என்னிடமிருந்து கேட்பாயாக. சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு முதல் விஷயம் 3 விதமான ஆகாரங்களை பற்றி பேசுகிறேன். ஆகாரத்தை பற்றி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சாந்தோக்கிய உபனிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6, 5 1 2 3 4 மந்திரங்கள் இருக்கு. 6வது அத்தியாயம் 5வது கண்டம் 6, 5ல் 1லிருந்து 5 மந்திரங்கள் 4 மந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸா இருக்கு. நம்ம விஷயம் தெரிஞ்சுங்களேன், நான் சொல்றேன். அன்னம் அசிதம் திரிதா விதீயதே, அன்னம் அசிதம் திரிதா விதீயதே. நம்ம சாப்பிட்ற அன்னம் இருக்கு பார்த்தீங்களா, ஃபுட்டு. இந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிகின்றது. என்னென்ன? யகஸ்தவிஷ்டோ தாத்துஹு தத் புரீஷம் பவதி. நம்ம சாப்பிட்ட உணவுல ஸ்தூல பாகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்தூல பாகம் என்னவாகுது அப்படின்னா காலையில் நம்ம நேற்று சாப்பிட்டது இன்னைக்கு காலையில் மலமாக போயிடும். சாப்பிட்ட அன்னத்தில் ஒரு பாகம் ஸ்தூல பாகம் மலமா போய்விடும். யோ மத்தியமஹா தன் மாம்சம். எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது பாகமாக இருக்கோ, ஸ்தூலத்தை காட்டிலும் கொஞ்சம் ஸ்தூலம் சூக்ஷ்மம் கலந்தது, அது என்ன ஆகுதுன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஃப்ளஷ்ஷா சதைகளா ஆகின்றது. மத்தியம பாகம் ஸ்தூல பாகம், அதுக்கப்புறம் மத்தியம பாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேகத்தில் வந்து சதைகளா ஃப்ளஷ்ஷா மாறுது. அதுக்கப்புறம் யோ அனிஷ்டக தன் மனக. எது வந்து பார்த்தீங்கன்னா அனிஷ்டமோ ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கோ அந்த சூக்ஷ்மமாக இருக்கிறது மனசா மாறுது. இதான் ரொம்ப முக்கியம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாகம் மலம்,
அதுக்கு அடுத்த பாகம் வந்து பார்த்தீங்கன்னா 7 தத்துவங்களாக மாறுறது சப்த தாத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம உடம்புல இருக்கிற ஸ்கின்னிலேருந்து ஆரம்பித்து ஃப்ளஷ்ஷிலேருந்து போன்லேருந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னத்தோட 2வது பாகம். 3வது பாகம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் மனசு. எந்த விதமா ஆகாரம் இருக்கோ அந்த விதமா மனசு மாறும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆகாரத்தை பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுக்காக தான். அப்போ நம்ம சாப்பிட்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பிட்ற ஃபுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மனசு. அது மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு அப்புறம் என்ன கூட தண்ணிலாம் குடிக்கிறோமே சாமி, அதையும் சாந்தோக்கியம் சொல்லுது. ஆப்பக பீதா ஸ்திரேதா விதி யந்தே. நம்ம குடிச்ச தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகின்றது. நம்ம குடிக்கிற தண்ணி எதெல்லாம் ஆகாரம், நம்ம மோர் சாப்பிட்றோம், தண்ணி சாப்பிட்றோம், காஃபி சாப்பிட்றோம், டீ சாப்பிட்றோம், ஹார்லிக்ஸு, இது மாதிரி நம்ம எதையெல்லாம் குடிக்கிறோமோ அந்த குடிக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமாக ஆகின்றன. தாசாம் யக ஸ்தவிஷ்டோ தாத்துகு தன் மூத்திரம் பவதி. நம்ம குடிக்கிறதுல ஸ்தூலமான பாகம் மூத்திரமா போய்விடும். மூத்திரம் மட்டும் இல்லை, வியர்வையோட சேர்த்துங்க. வியர்வை மூத்திரமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தூல பாகம் போயிடும். யோ மத்தியமஹா, எது மத்தியம பாகம் இருக்கோ தது லோகிதம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமா மாறுது. நம்ம குடிக்கிற ஜலம் தான் 2வது பாகம் ரத்தமா மாறுது. லோகிதம் பவதி. யோ அனிஷ்டக ச பிராணஹா, எது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூக்ஷ்மமான பாகம் இருக்கோ, நம்ம குடித்த தண்ணியில் சூக்ஷ்ம பாகம் எது இருக்கோ அதுதான் நம்மளுடைய பிராணன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எடுத்துங்க, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தான் மனசு, நம்ம குடித்த ஜலம்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது பிராணன். அப்போ மனசும் பிராணனும் சுத்தி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது பிராணபந்தனமிகி மனசோம் ஏன்னு மந்திரம் இருக்கு. பிராணனுக்கு வசப்பட்டதாக இந்த மனசு இருக்கு. நம்ம குடிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜோகுணமா ஜலம் ஏதாவது குடிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வசப்படாது இந்த பிராணன். பிராணன் வசப்படலைன்னா மனசு வசப்படாம போயிடும். மனசு வசப்படலைன்னா பிராணன் வசப்படாது, ஒன்னோட ஒன்று கலந்தது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம என்ன குடிக்கிறோம் என்ன சாப்பிட்றோன்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, தேஜோ அசிதம் திரேதா விதீயதே. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெய் மாதிரியான பதார்த்தங்கள் இருக்கு. பால், நெய், இதெல்லாம் வந்து தேஜ பதார்த்தம்னு பேர். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கொடுக்கக்கூடிய பதார்த்தங்கள். இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தஸ்ய யக ஸ்தவிஷ்டோ தாத்துஹு தத் அஸ்தி பவதி. நம்ம சாப்பிட்ற பால், நெய் மாதிரியான நல்ல வெப்பமுடைய பதார்த்தங்கள், தேஜஸுடைய பதார்த்தங்கள்னு பேர். நல்ல ஹீட்டை கொடுக்கக்கூடிய பதார்த்தங்கள். அதுல முதல் பாகம் என்னவாகுது அப்படின்னா நம்மளுடைய போனா ஆகுது. முதல் பாகம் யோ மத்தியமக ச மஜ்ஜா. எது மத்தியம பாகமா இருக்கோ அந்த எலும்புக்குள்ளார போனுக்குள்ளார இருக்கிற மஜ்ஜையா மாறுது. அதுக்கப்புறம் யோ அனிஷ்டக, எது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூக்ஷ்மமான பாகம் இருக்கோ நம்ம சாப்பிட்ற நெய், பால் மாதிரியான பதார்த்தங்கள்ல சா வாக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா வாக்காக ஆகின்றது. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை யாராவது பார்த்தாங்கன்னா ஃபுட்டு சாப்பிட்றவங்க சாமி நிறைய ஆயில் சேர்க்குறாருன்னு இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க சாமி ரொம்ப எண்ணெயை சேர்க்குறாரு அப்படின்னு. நான் இப்போ பேசுகிறேன் பார்த்தீங்களா, இப்போ நான் பேசுகிறேன்ல, நான் சாப்பிட்ற ஆயிலுக்கு வந்து நான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னா அவ்வளோதான், இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரோகமும் வந்திருக்கும். இந்த பேசுகிறேன் பார்த்தீங்களா, இந்த பேசுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சாப்பிட்ற நெய்யும் நான் சாப்பிட்ற ஆயிலும் இந்த தேஜ பதார்த்தம்னு பேர். இந்த ஒரு பதார்த்தம் என்ன ஆகுது அப்படின்னா மஜ்ஜையா மாறுது. அதுக்கப்புறம் ஸ்தூல பதார்த்தம் வந்து போனா மாறுது. அதுக்கப்புறம் சூக்ஷ்மமானது வாக் சக்தியா வெளிப்படுது. அதனால தான் வேத பாடசாலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வேத பாடசாலையில் பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். யாரையும் உள்ளே விடவே மாட்டாங்க. சாப்பிட்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் வெளியால் போக முடியாது. அங்கே இருக்க பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேத படிக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சாம்பார் கரண்டி இருக்குது பார்த்தீங்களா,
சாம்பார் கரண்டியில தான் நெய்யை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க பசங்களுக்கு. எடுத்து குடிக்கிறது நெய்யை வந்து நீங்களோ நானோ குடித்தோம் அப்படின்னா டைஜஸ்ட் ஆகவே ஆகாது. வேத பாடசாலையில் வேதம் காலையிலேருந்து வேதம் சொல்லி 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 வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். அந்த வேதம் சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஐட்டமே எது அப்படின்னா அந்த கீ தான், தேஜ பதார்த்தம்னு பேர். அந்த நெய் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா வாக் சக்தியாக மாறுகிறது. பாலும் நெய்யும் தயிரும் வாக் சக்தியாக மாறுது. இப்போ நான் பேசுகிறேன்ல, இவ்வளோ சப்தமாக பேசுகிறேனே, பக்கத்தில் இருந்து கேட்டிங்கன்னா காதெல்லாம் ஜிவ்வுன்னு ஆகிடும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சாப்பிட்ற ஆயில் பதார்த்தம் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் பால் சாப்பிட்றது இல்லை. அப்போ பால் சாப்பிடாதது வந்து பார்த்தீங்கன்னா அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிறது. அந்த ஆயிலும் நெய்யும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாக் சக்தியாக மாறுது. சொல்லியாச்சு. அன்னமயம் ஹி சோம்ய மனஹா. அப்ப இந்த மனுஷன் என்ன எப்படிப்பட்டவன் அப்படின்னா, இந்த மனசு எப்படிப்பட்டது? அன்னமயம் ஹி சோம்ய மனஹ. மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னமயம். ரொம்ப அருமையான, இப்பதான் நம்ம வந்து ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம். ஸ்ரத்தாமயோயம் புருஷக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். இந்த மனிதன் ஸ்ரத்தையே வடிவானவன் அப்படின்னு 3வது ஸ்லோகத்துல. சாந்தோக்கியம் சொல்லுது அன்னமயம் ஹி சோம்ய மனஹ. இந்த மனசு எப்படிப்பட்டது அப்படின்னா அன்னமயம். இந்த மனசு அன்னமயம். அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் மனசு. அதே மாதிரி ஆப்போமயக பிராணக. ஆப்போமயகனா நம்ம குடிக்கிற ஜலம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணன். தேஜோமயோகி வாக்கு. நம்ம சாப்பிட்ற தேஜ பதார்த்தம், நல்லா சூடுள்ள பதார்த்தங்கள் எதெல்லாம் கீ ஆயில்லாம் சாப்பிட்றோம, பால்லாம், அதுதான் வாக்கு. இது பூயேவ மா பகவான் விஜ்ஞாபயது இது ததா சோமியதி ஹோவாச்ச. இதை வந்து பார்த்தீங்கன்னா உபதேசமாக குருநாதர் என்ன பண்ணுறார், அப்பா வந்து பிள்ளையாண்டானுக்கு சொல்கிறார். அப்போ வந்து புரிஞ்சுக்கணும் எதுக்காக ஆகாரத்தை கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டினா, ஆகாரம் தான் மனசு. மனசு சரியா இருந்தாதான் சாத்விகம் ராஜசம் தாமசம்னு மனசை தான் பிரிக்கிறோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ ஆகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு? 8வது ஸ்லோகம் சொல்லுது. ஆயுஷ் சத்வபலாரோக்ய சுகப்ரீத்தி விவர்தனாஹ ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா ஹிருத்யா ஆஹாரா சாத்விக பிரியாஹ. ஒரு சாத்விகமா இருக்கிற மனிதர்களுக்கு எந்த ஆகாரம் பிடிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா சொல்றார். ஒரு உணவு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள விருத்தி பண்றதா இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் விவர்தனாகான்னு லாஸ்ட்ல இருக்குல்ல, அதை போட்டுக்கிட்டே வாங்க. ஆயுகு விவர்தனாக. ஆயுஷை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துகிற உணவா இருக்கணும். ஆயுகுனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு ஆயுர்வை கிருதம். ஆயுர்வை கிருதம் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. நெய் கிருதம் அப்படின்னா நெய் அப்படின்னு பேர். கீ. அந்த கீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 விதம் கீயை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். எப்போ மத்தியானம் சாப்பிட்டாலும் ஒரு கொஞ்சோண்டு ஸ்பூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூனாவது என்ன பண்ணுங்க அந்த ஃபுட்டில் வந்து கலந்துருங்க. ஆகுதி கொடுக்கறதுன்னு பேர். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற பிராணனுக்கு ஆகுதி கொடுக்கறதுக்கு நெய் வேணும். ஆகாரத்தை சுத்தி பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய் கூட வந்து என்ன பண்ணும், அந்த நெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுளை விருத்தி செய்யும். முடிஞ்சிச்சு. அப்போ நெய் இல்லாமல் சாப்பிடாதீங்க. கொஞ்சமாவது ஒரு இதுக்காகவும். அது வைஷ்ணவர்களில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நெய் இல்லாமல் எந்த ஃபுட்டும் எடுக்க மாட்டான். நான் ஒரு முறை வந்து நர்மதா பரிக்கிரமம் பண்ணிகிட்டு இருக்கேன். நர்மதா பரிக்கிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாகவே போகிற ஆள். அந்த சமயத்தில் மத்திய பிரதேசத்தில் ஒரு ரொம்ப பாவர்ட்டியான ஏரியாக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோம். ஒரு காடு அது. அந்த காட்டுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இது வந்து பானலிங்கம்னா உற்பத்தி ஆகிற இடம். அந்த பானலிங்கம் உற்பத்தி ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேன் பண்ணிட்டாங்க. யாரும் அங்கே வில்லேஜ் பீப்புளெலாம் இல்லை. ரொம்ப ட்ரைபல்ஸ் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே இருக்காங்க. நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். என் கூட வந்து ஒரு வைஷ்ணவ சாது வந்துட்டார். அவர் வந்து அக்கண்ட தீபத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு 24 மணி நேரமும் எரியிற தீபத்தை எடுத்துக்கிட்டு ஃபுல் பரிக்கிரமா வந்து பண்ணுறாரு. ஐயோ, அது மாதிரி கஷ்டம் இல்லவே இல்லை. வைஷ்ணவர்கள்ட்ட இருக்கிற அந்த பூஜா நிஷ்டா இருக்குது பாருங்க, நீங்களாம் அமேசிங். கஷ்டப்படுறதுல அவ்வளோ மாதிரி தபஸ் பண்ண முடியாது.
அந்த தீபத்தை வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கான நெய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நெய் தீபம் யோசிச்சு பாருங்க, நெய் தீபம் போட்டுக்கிட்டு போறார். 24 மணி நேரம் நெய் தீபம்னா கையில் நெய்யை தூக்கிட்டு அலையணும். தன்னோட லக்கேஜ் பூஜை, ஒரு பெரிய பூஜை இதெல்லாம் வச்சிருக்கார். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல போய் சேர்ந்த மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா சோமாலியா மாதிரி இருக்கு, ரொம்ப பாவர்ட்டி, எங்கேயோ போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. நான் போய் என்ன பண்ணேன், இன்றைக்கி ஃபுட்டெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பேசாமல் ஸ்நானம் பண்ணிவிட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன். இவர் எங்கேயோ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ தால் இதெல்லாம் கொண்டு வந்துட்டார், அரிசி பருப்புலாம் கொண்டு வந்துட்டார். எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த தரித்திரம் பிடிச்ச ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு யார் இதெல்லாம் கொடுத்தா அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டார் வைஷ்ணவர். ஏன் அப்படின்னா டாக்கூர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டாக்கூருக்கு ஃபுட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது. டாக்கூர்னா கிருஷ்ண பரமாத்மா, ஒரு சின்ன விக்கிரகம் வச்சுருப்பாங்க, அதுக்கு வந்து ஆராதனை வந்து பண்ணாமல் அவருக்கு மகாபிரசாதம் கொடுக்காம நான் வந்து சாப்பிட மாட்டேன், அவருக்கு டெய்லி ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு எங்கேருந்து பிடிச்சி கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து எல்லாம் சுவாமி கொஞ்சம் இருங்க நான் எல்லாம் சமைச்சு கொடுக்குறவங்களுக்கு அப்படின்ட்டு அவர் எல்லாத்தையும் சமைச்சார். சமைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி நெய் இல்லை. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சுவாமி நெய் இல்லை சாமி, ஆனால் டாக்கூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய் கொடுக்காம சாப்பிடக்கூடாது சாமி அப்படின்னு 1/2 மணி நேரம் ஊரெல்லாம் திரிஞ்சு வீடே இல்லை, எல்லாம் தரித்திரம். எங்கேயோ போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெய்யை வாங்கிட்டு வந்துட்டாருங்க அவர். அந்த நெய்யை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு டாக்கூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய் கொஞ்சோண்டு நெய், ஏதோ ஒரு சின்ன டப்பாவில் மிச்சம் இருந்த நெய், அதை ஊற்றி சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசுக்களுக்கு வந்து போஜனம் கொடுத்து அதுக்கப்புறம் அதித்தியா வச்சுக்கிட்டு எனக்கு போஜனம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிட்டார். நான் பார்த்தேன், என்ன நிஷ்டை பாருங்க வைஷ்ணவர்கள் எங்கே போனீங்கனாலும் நெய் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்கன்றதுக்கு இந்த நான் எக்ஸாம்பிள் இதை நான் பார்த்தேன் நான். அப்போ நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுளை விருத்தி பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்து சொல்கிறாரு சத்துவ, ஆயுள் மட்டும் இல்லை சத்துவ விவர்தனாக, புத்தி சக்தியை எது அதிகப்படுத்தக்கூடியதோ, புத்தி சக்தி அதிகப்படுத்தக்கூடிய காய்கறிகளாக இருக்கட்டும், கீரைகளாக இருக்கட்டும், நல்ல பருப்பு வகைகளாக புரோட்டீன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் புத்தி சக்தி அதிகப்படுத்துறது. அந்த ஃபுட்டும் பலத்தை வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கக்கூடியதா, விவர்தனாக பலத்தை வளர்க்கக்கூடியதாகவும், ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடியதாகவும், சுகம் நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடியதாகவும், பிரீத்தி சுகம் கொடுக்கும். நாதபிரம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி இது ரொம்ப நல்லது அது நல்லது அப்படின்னு எதையாவது கொண்டு வந்து கொடுப்பாரு. எனக்கு வந்து அது பார்த்தாவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசே வராது சாப்பிட்றதுக்கு. அப்போ ஃபுட்டு எப்படி இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம சாப்பிட்றது போது பிரீத்தி உண்டாகணும். அப்போ பிரீத்தி உண்டாகாமல் அந்த ஃபுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகாது, அது எவ்வளோ பெரிய ஃபுட்டாக இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசோட ஒட்டாது. அப்போ நம்ம மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், பிரியம் உள்ளதா அந்த உணவு இருக்கணும், ஆரோக்கியம் இந்த கண்டிஷன் எல்லாம் இருக்கணும், கூட சுகத்தையும் பிரீத்தியையும் கொடுக்கறதா இருக்கணும். இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 விதமாக இங்கே சொல்ற. ரஸ்யாக ரசத்தோடு இருக்க வேண்டும், நல்ல ரசம் தலன்னு இருக்கணும், ட்ரை ஆகக்கூடாது. கூட ஸ்னிக்தாக நல்ல பசையோடு இருக்கணும், நல்ல ஸ்னிக்தானா ஒட்டுற மாதிரி இருக்கணும், பசையோடு இருக்கணும். ஒரு கூட்டுன்னு எடுத்துங்களேன், நல்லா வந்து பருப்பு போட்டு ஒரு காய்கறியோட வந்து ஒரு கூட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரசம் இருக்கும், கூட வந்து பார்த்தீங்கன்னா பசப்பசப்பு இருக்கும், கூட ஸ்திராகா சாப்பிட்ட மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த ஃபுட்டு சாப்பிட்ற ஃபுட்டு நம்ம உடம்புல தங்கி இருந்து அது மெதுவா மாறி நமக்கு ஆரோக்கியத்தை பலத்தை எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி ஸ்திரமாக திடமான உணவாகவும், ஹிருத்யா ரொம்ப மனசுக்கு பிரியத்தை உண்டு பண்ணக்கூடியதாகவும் எந்த ஆகாரங்கள் இருக்கோ அது சாத்விக பிரியாகா, அந்த ஆகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாத்விகமானவர்களுக்கு பிரியமானது. இந்த கண்டிஷன் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில். இல்லை அப்படின்னா மாற்றிக்கணும். அதுக்கு அடுத்தது 9வது ஸ்லோகம் சொல்கிறார். கட்வம் லலவனாத்யுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விதாஹினஹ, கட்வம் லலவனாத்யுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விதாஹினஹ, ஆஹாரா ராஜசஸ்யேஷ்டாஹ துக்கசோகாமயப்ரதாஹ, ஆஹாரா ராஜசஸ்யேஷ்டாஹ துக்கசோகாமயப்ரதாஹ.
ராஜசமானவர்களுக்கு என்ன பிரியம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சொல்றார், எல்லாத்திலையும் அதி அதி அதின்னு சேர்த்துக்கணும்னு சங்கர பாஷ்யத்தை சொல்லியிருக்கு. அதினா அதிகம், அதிகமான கட்டு. கட்டு அப்படின்னா கசப்பு, அதிகமான கசப்பு. அப்ப கசப்பு இருக்கலாமா? நார்மலா இருக்கலாம், அதிகமா இருக்கக்கூடாது. சர்வத்திர அதிவர்ஜிதம், எந்த விஷயத்திலையும் அதிகம்ன்றத வந்து விளக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணோம்? அதிகமான கசப்பு, அதுக்கப்புறம் அம்ல, அதிகமான வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளிப்பு, அதுக்கப்புறம் லவண, அதிகமான உப்பு, அதுக்கப்புறம் வந்து அதி உஷ்ண, ரொம்ப அதிகமான சூடு. கொதிக்க கொதிக்க சாப்பிடுவாங்க சில பேர், தெரியுங்களா உங்களுக்கு? ஆவி பறக்க எடுத்து அள்ளி அள்ளி போடுறது. நம்ம நாதபிரமே டீ அப்படிதான் சாப்பிட்றாரு. பிளாக் டீயை சாப்பிடுவாங்க. ஏங்க வெந்துருங்க வெந்துருங்க, நான் சொல்லிட்டே இருப்பேன் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரயோகம் பண்ணிட்டு, மெதுவாக சாப்பிடுங்க மெதுவாக சாப்பிடுங்க மெதுவாக சாப்பிடுங்க அப்படின்னு. அப்படியே கொதிக்க கொதிக்க எடுத்து வாயில் விட்டுறாரு. ஐயோ என்ன ஆகும், நாக்கு சுட்டுருங்க நாக்கு சுட்டுருங்க நான் சொல்லிட்டே இருப்பேன். நிறைய பேர் சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா தெரியும், ஆவி பறக்க எடுத்து உள்ள விடுவாங்கல்ல. அளவான சூடு, அளவான சூடு சாப்பிடணும். ரொம்ப அதி உஷ்ணமா இருக்கிறது சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் ரூக்ஷ, ரொம்ப தீக்ஷண இருக்கிறது, ரொம்ப காரம், அதிகமான காரம் இருக்கிறது. கூட வந்து பார்த்தீங்கன்னா அதி ரூக்ஷ, ரொம்ப ட்ரையா இருக்கிற ஃபுட்டு. கூட வந்து பார்த்தீங்கன்னா விதாகினாகனா, என்னது விதாகினகனா என்ன அர்த்தம்? எரிச்சலை உண்டு பண்ணுறது. ஒரு ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது, இதை போய் சாப்பிடணுமா அப்படின்னு ஒரு எரிச்சலை உண்டு பண்ணக்கூடிய உணவு, டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய உணவு, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாராக, இந்த மாதிரியான ஆகாரங்கள் ராஜஸ்ய இஷ்டாக, ராஜசமானவர்களுக்கு பிரியமானவைகள். அதனால அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்ன பண்ணும்? துக்கத்தை கொடுக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சோகம், மனசுல வந்து பார்த்தீங்கன்னா சோகத்தை உண்டு பண்ணும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆமயப்பிரதாக, நிறைய ரோகங்களையும் உண்டு பண்ணக்கூடியது. அப்ப துக்கத்தையும் சோகத்தையும் ரோகங்களையும் உண்டு பண்ணக்கூடியவைகள் இந்த உணவுகள். நம்ம சாப்பிட்டோன்னு மனசுல பார்க்கணும். காலையில எந்திரிக்கும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ட ஃபுட்டு ஒவ்வொன்றா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நான் சாந்தோக்கிய உபனிஷத்தோட மந்திரம் எடுத்திருக்கேன். ஆகார சுத்தவ் சத்வ சுத்தி, ஒரு முக்கியமானது சாந்தோக்கியத்தை சொல்லுது. ஆகாரம் சுத்தியா இருந்துச்சுன்னா அந்த கரணம் சுத்தியாகும். மனசுதான் வந்து அன்னமயோகி மனஹ, அன்னம்தான் மனசு, மனசுதான் அன்னம், ரெண்டும் வேற வேற இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனசு சாந்தமா இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே வரணும். உங்க மனசு வந்து பார்த்தீங்கன்னா சாந்தமா இல்லை அப்படின்னா அப்போ நீங்க எங்க தப்பு பண்றீங்க? உங்க ஃபுட்டில் ஏதோ தப்பு பண்றீங்க. உங்களை ராத்திரியில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தொந்தரவு பண்ணுது அப்படின்னா அது வந்து உங்களோட ஃபுட்டு. நம்ம சாப்பிட்டதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு, நம்ம சாப்பிட்டதுக்கு பிறகு மனசை ரொம்ப சாந்தமாக வச்சிருக்கா, அப்போ நம்ம நல்ல ஃபுட் எடுத்திருக்கோம். இல்லை அப்படின்னா காமக்ரோதங்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னா அது ரஜோகுணமாக இருக்கிற ஃபுட்டு அப்படின்னு எடுத்துக்கணும். சோகத்தை கொடுத்தாலும் துக்கத்தை கொடுத்தாலும் அந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா ராஜச உணவு. அது என்ன பண்ணும்? நோயையும் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். இது ராஜச உணவு. இது அப்புறம் தாமசத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன். யாத்தயாமம் கதரசம் பூதி பர்யுஷிதம் சயத் உச்சிஷ்டமபி சாமேத்யம் போஜனம் தாமசப்பிரியம். யாத்தயாமம், யாத்தயாமம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அரைகுறையா வெந்தது. ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் அப்படி தானே? நான் ஃப்ரைட் ரைஸு சாப்பிட்டது ரொம்ப எப்போ சாப்பிட்டது, வருஷங்கள் ஆயிடுச்சு, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ சாப்பிட்டது. எப்படி இருக்குன்னு தெரில. ஃப்ரைட் ரைஸ் மறந்தே போச்சு. ஆஃப் குக்குடு தானே இப்போ ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் ஃபுல்லாக குக் பண்ண முடியாதுல்ல, உதிரி உதிரியாக இருக்குல்ல. நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயா போய் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு அது அவுலாக இருக்கும். சாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேகவே வைக்க மாட்டாங்க நார்த் இந்தியாவில். அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன்டா இப்படி சாப்பிட்றீங்கன்னு இருக்கும். நமக்குலாம் வயிற்று வலி வந்துடும். நார்த் இந்தியாவில் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து வேகவே வேகாது, உதிரி உதிரியாக அரிசியாக இருக்கும். அப்போ வேகாத ஃபுட்டு, அரைகுறையா வெந்ததுக்கு பேர் யாத்தயாமம் அப்படின்னு பேர். கூட கதரசம் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போகும்போது ரோட்டில் போகும்போதெல்லாம் பார்க்குறேன். என்னென்னா எல்லா இடத்துல ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைனீஸ் கடாய் ஒன்று வச்சுருக்கான்ல, அப்படியே அந்த தீ வந்து பார்த்தீங்கன்னா கப்ப 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 கப்பன்னு எரியும். அதில் ஒரு ஃபுட்டை போட்டு வந்து போட்டு அப்படியே இது பண்ணால் அதில் இருக்க ரசம் எல்லாம் என்ன ஆகிடும்? மொத்தமும் போயிடும். டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணுறது, வறுவல், டீப்பா வறுவல் பண்ணலாம். டீப்பா பண்ற வறுவல் இருக்குல்ல, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆக்கிடுது.
அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத ரசம். அதில் இருக்க ரசம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூத்தி. ரசம் போயிடுச்சு அப்படின்னாவே செத்து போச்சுன்னு நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு ஃபுட்டு வந்து செத்து போகக்கூடாது. நீங்கள் சமைச்ச ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா செத்து போச்சுன்னு அர்த்தம். டெட் பாடியை நம்ம சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் இருக்காது அதில். அதுக்கு பேர் கத ரசம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் மூணாவது சொல்கிறது பூத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஸ்மெல், பேட் ஸ்மெல் வர்றது. எந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல் வருதோ, இப்போ நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காலையில் இப்போ போகும்போதே பார்ப்பேன், நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆடு மாடுமா வெட்டி வச்சிருக்கா, நிறைய கடையாக இருக்கு. அந்த பக்கம் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மூக்கை பொத்திக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கு. எப்படி சாப்பிட்றாங்கன்னே தெரியல. திருவள்ளுவர் சொல்கிறாரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உடம்பை வளர்க்குறதுக்கு வேற ஒரு உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா வருத்துறானேன்றார். இன்னொரு உடம்ப ஒருத்தன் சாப்பிட்றான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மோசமானது இல்லை? டெட் பாடியே தெரியல, எனக்கு சொல்ல முடியாது. நாதபிரம்ம குரலை சொல்கிறாரு, நான் என்னால் சொல்ல முடியல. என்னோட உடம்பை வளர்க்குறதுக்கு இன்னொருத்தரோட உடம்பை வந்து ஒரு ஜீவனோட உடம்பை நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா, சென்னையில் கடற்கரை ஓரத்துக்கு பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த கருவாடுன்னு ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, காய வச்சிருப்பாங்க பாருங்க. அப்பா மூடிட்டு சுவாசிக்கவே முட்டும். எனக்கு இன்னும் புரியவே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எப்படி சாப்பிட்றாங்க. இப்படி கொண்டுட்டு போகும்போதே ஸ்மெல் வருது, பேட் ஸ்மெல் வருது, அதை எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு இன்னும் புரிய மாட்டேங்குது எனக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட் ஸ்மெல்லாக இருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூத்தி அப்படின்னு பேர். காய்கறி எல்லாம் ஸ்மெல் பண்ணால் பேடாவாக இருக்குது. கீரையை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஸ்மெல்லு, நல்ல ஸ்மெல் வருது. காய்கறிகள்லாம் இருக்கிற ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது. மாமிசத்தில் இருக்கிற ஸ்மெல்லு, மீனில் இருக்கிற ஸ்மெல்லு, இதெல்லாம். அதுவும் நார்த் இந்தியா இதில் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஃபுல்லாக நான் இப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், இங்கே தான் மீட் அதிகம்னு நினச்சா கடைசியில் சொல்கிறாங்க என்னென்னா, இப்போ யூடியூப்லலாம் பார்க்கும்போது தான் தெரியுது, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் அதிகமாக சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பன்றிக்கறி தான் அதிகமாக சாப்பிட்றாங்களாம். ஃபோர்க் சொல்லுவீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா பன்றிக்கறி அதிகம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பீஃபு, மாட்டுக்கறி. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட இறைச்சி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான். ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா உலகத்தில் அவ்வளோ பேர் வந்து இதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கான், இஷ்டமானது அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட் ஸ்மெல், அதுவும் சைனாக்காரனை பார்த்தீங்கன்னா பாம்பு கை எல்லாத்தையும் பிடிச்சி வாயில் போட்டுக்கிறான், உயிரோடையே உள்ளே எடுத்து போட்டுக்கிறான். தேல் பறக்கிறது, பாயறது எல்லாத்தையும் எடுத்து வாயில் போட்டுக்கிறான். எப்படியும் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. ஸ்மெல்லு எவ்வளோ பேட் ஸ்மெல்லு. பூத்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல் இருக்கிறது. அது அப்புறம் பரியுஷித்தம். பரியுஷித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு சாப்பிட்றது. ஒரு நாள் கடந்து போச்சுன்னா 24 மணி நேரம் கடந்து போச்சுனாவே அதுக்கு பேர் பரியுஷித்தம் அப்படின்னு பேர். கூட வந்து பார்த்தீங்கன்னா எச்சயது. அது மட்டும் இல்லாமல் உச்சிஷ்டம் அப்படி. உச்சிஷ்டம் அப்படின்னா எச்சில் பண்ணின உணவு. ஒருத்தர் சாப்பிட்டு அதை எச்சில் பண்ணுறது. எச்சில் பண்ண உணவு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா விடுவாங்க. விட்டு நாக்கால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பு பார்க்குறேன் அப்படின்னு நாக்கிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் வைக்கிறது. பாக்கெட் பாலை வந்து பார்த்தீங்கன்னா வாயில் கடிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது யூஸ் பண்ணுற சமையல்காரங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் நம்மளால சாப்பிட முடியாது. செப்பல் போட்டுட்டு சமைக்கிறது, சமையல்காரங்க தானே பண்ணுறாங்க. செப்பல் போட்டு சமைக்கிறது, கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணிக்கிட்டு சமைக்கிறது. நான் இதெல்லாம் ரிஷிகேஷில் நான் பார்த்துருக்கேன். ஒரு இது வரும், பனிக்கட் ட்ராவல்ஸ்னு ஒரு ட்ராவல்ஸ் வரும். ரொம்ப ரொம்ப ஆச்சாரமான ட்ராவல்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆசிரமத்தில் நிற்கும். ஆசிரமத்தில் நின்னோன்னா அதுக்குன்னு ஒரு கிச்சன் ஏரியாவுக்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. பப்ளிக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயங்கார் தான் நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு தெரியவே தெரியாது இவன் என்ன சமைக்கிறானே தெரியாது. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றிறதுக்கு போயிடுவாங்க. இந்த சமையல்காரனை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன், இவன் என்னடா பண்ணுறான் அப்படின்னு. செப்பல் போட்டுட்டு பண்ணுவான். கூட வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சிருக்க மாட்டான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இந்த கையில் ஸ்மோக் பண்ணுவான், இந்த கையில் எடுப்பான். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கையில் எடுத்து உப்பு பார்க்குறேன் அப்படின்னு நாக்கால் வந்து பார்த்தீங்கன்னா நக்கிட்டு அதை கையை வாஷ் பண்ண மாட்டான். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அந்த ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உச்சி கொட்டிட்டு ஆஹா சூப்பராக இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு போவோம். எல்லாம் எச்சில் ஃபுட்டு. நான் அந்த ஒரு ஆசிரமத்தை விட்டு நான் தூக்கி போட்டு வந்துட்டேன். நான் பெரிய சண்டை போட்டு வந்தேன். எதுக்கு தெரியுங்களா உங்களுக்கு? அந்த ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சுவாமிக்கெல்லாம் நெய்வேத்தியெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, போங்க அப்படின்ட்டு. நான் இல்லை அவங்களாம் ரொம்ப சுத்தமாக சமைக்கிறேன். தெரியும் உங்களோட சுத்தம்லாம் எனக்கு தெரியும். எச்சில் பண்ணி சாப்பிட்டதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு எப்படி எச்சில் பண்ணாதது தான் சுவாமிக்கு கொடுக்கணும்.
வைஷ்ணவர்கள் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு இந்த முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா மூக்கோடு சேர்ந்து துணி கட்டிப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சுவாசத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ஸ்மெல் வருதே அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு இது குக் பண்ணுறீங்க, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் பண்ணுறீங்க, வெண்பொங்கல் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும்ல பாக்கசாலையில், அந்த ஸ்மெல் வரும்போது அந்த ஸ்மெல்லை நீங்கள் கிரகணம் பண்ணிட்டீங்கன்னாவே அது வந்து பார்த்தீங்கன்னா எச்சில் பட்டுருச்சு அப்படின்னு வைஷ்ணவர்கள் சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா துணி கட்டிக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரமங்கள்லாம் துணி கட்டிக்கிட்டு தான் ஃபுட்டு இது பண்ணுவாங்க. நெய்வேத்தியம் பண்ணினதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறது, அந்த துணியை அவுக்கிறது. அப்போ ஸ்மெல் பண்ணாவே எச்சில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. அதனால என்ன பண்ணுறது அப்படின்னா, உச்சிஷ்டம் அப்படின்னா எச்சில் செய்த உணவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அமேத்தியம், அமேத்தியம். அமேத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம், நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு, சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு உகந்ததல்லாதது. இந்த ஃபுட்டை நெய்வேத்தியம் பண்ண முடியாது அப்படின்னா அதனையும் என்ன பண்ணுறது, பண்ணக்கூடாது. இதை யார் விரும்பி சாப்பிட்றாங்களோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாமசப்பிரியாக போஜனம். அது தாமசர்களுக்கு பிரியமான போஜனம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆச்சாரியர் பாஷ்யத்தில் சொன்னார், எதுக்காக நீங்கள் வந்து ராஜச தாமச ஃபுட்டெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் தாமசமாக இருக்கோ எதெல்லாம் ராஜசமாக இருக்கோ அதெல்லாத்தையும் பரிவர்ஜனார்த்தம், அதை தியாகம் பண்ணணுன்றதுக்காக தான் இது சொல்லப்படுகிறது. அப்போ நல்ல மோட்சத்தை விரும்புகிறவங்க மனசில் வச்சிருக்கணும், என்ன பண்ணோம், ஆகார சுத்தவும் சத்வ சுத்தி, நல்ல மனசில் சத்துவ குணம் இருக்கிறதா பார்த்து 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 உணவை எடுக்க வேண்டும் அப்படின்னு புரிஞ்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம். இப்போ வந்து பாராயணம் பண்ணுறதை காட்டிலும் வந்து அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதை கீதா பாராயணம்னு நான் பாட்டுக்கு 17வது சாப்டர் பாராயணம் பண்ணிட்டு போயிட்டேன்னு வச்சுங்களேன், இந்த நுணுக்கங்கள்லாம் தெரியாமல் போயிடும். இப்போ நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு சாந்தோக்கிய உபனிஷத்தில் நம்பரும் சொல்லி போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காவது வந்து வேணும்னா இப்போ உடனே சம்பஜியோ இல்லை நம்ம கோமதி அம்மாவோ யாரோ எனக்கு உடனே என்ன பண்ணுவாங்க, வித்யா பிரசாத்தோ ஏதோ ஒன்று டக்குன்னு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுறாங்க மெசேஜை. நான் இப்போ என்ன கோட் பண்ணணும் அது மீனிங்கோடு இப்போ வந்துடுது, நான் உடனே ஃபார்வேர்டும் பண்ணிடுவேன். பண்ணோன்னே நீங்கள் என்ன பண்ணணும், அதை எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும், எங்கெல்லாம் ஃபுட்டை பற்றி வருதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாரம் 3ஆ பிரியுது அப்படின்னு சுவாமி சொல்றார். மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் அப்படின்னு எங்களோட நாங்கள் என்ன பண்ணோம், சின்ன வயசுலலாம் ஒரு ஐடியா பண்ணுவோம். இந்த வீடு ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக வந்து என்னோடய ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாத்தையும் எடுத்து எடுத்து ரூமில் அங்கங்கே ஒட்டி வச்சுருப்பேன். வீடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டி பேப்பராக இருக்கும், நிறைய பேப்பர். இந்த பக்கம் போகும்போது ஒரு ஸ்லோகத்தை படிப்பேன், அதுக்கு மீனிங் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஸ்லோகம், ஒரு மீனிங். எதெல்லாம் முக்கியமாக இருக்கோ என் கண்ணில் படுற மாதிரி அங்கங்கே ஒட்டி ஒட்டி வச்சுருக்கிறது. இப்போ நமக்கு வசதி, இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்புறது அப்படியே என்ன பண்ணலாம், பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டிங்கன்னா ஆகாரம் எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாரம் 3ஆ பிரியுது. சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லுது, அன்னமயம் தான் மனசு, ஆப்பமயம் தான் வந்து பிராணக அப்படின்னு தெரிஞ்சு. இதை பாராயணம் பண்ணிட்டு போனீங்கன்னா லைஃப் மாறுமா, சேஞ்ச் ஆகுமானா சேஞ்ச் ஆகவே ஆகாது. கீத பாராயணம்னு 1000 முறை நீங்கள் பாராயணம் பண்ணாலும் லைஃப் சேஞ்ச் ஆகாது. மீனிங் பார்த்தா தான் ஓஹோ இது இப்படி சொல்லுது அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் உங்களுக்கு. அதனால மீனிங் ரொம்ப முக்கியமானது. யாராவது இந்த தேவதைகளை பற்றின விஷயத்தில் நிறைய பேர் கன்ஃபியூஸ், எனக்கு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடுன்றது ஃபேமிலியில் வர்றது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கும் இஷ்ட தேவதைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. குலதெய்வத்துக்கு 3 முறை பொங்கல் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு போங்க, பொங்கல் வச்சுட்டு வந்துடுங்க, அதுக்கான கடன் அது. ஏதாவது நல்ல காரியம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல ஆஃபர் பண்ணிட்டு தான் பண்ணணும், இதை வந்து வச்சுங்க. இஷ்ட தேவதான்றது வந்து பார்த்திங்கன்னா ஷண்மத ஸ்தாபனத்தில் சொன்ன மாதிரி 6 தேவதைகளில் சுப்பிரமணியரோ இல்லை கணபதியோ இல்லை அம்பாலோ
இல்லை சிவனோ இல்லை விஷ்ணுவோ இல்லை சூரியனோ, இந்த 6 தேவதைகளில் ஏதாவது ஒரு இஷ்ட தேவதையை வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபேமிலியில் என்ன போயிட்டு இருக்கோ அது வந்து ராஜசமாக இருக்கலாம், தாமசமாக இருக்கலாம், பெரியவங்க பரம்பரையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வமே என்னன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ குலதெய்வம் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வைதிகர்களும் அதே மாதிரி ஜோசியர்களும் சொல்கிறது திருப்பதி வெங்கடாச்சலபதி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வம். ஸ்ரீரங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம். ஏன் அப்படின்னா ஏகோ தேவதா பிராணோ தேவதான்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒரே தேவதை தான். சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவதை குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எனக்கு தெரியல சுவாமி குலதெய்வம் அப்படின்னா நேராக திருப்பதி பாலாஜியை இது பண்ணிங்க, இல்லை அப்படின்னா ஸ்ரீரங்கத்தை போய் இது பண்ணிங்க. எனக்கு அப்படி தெரியல அப்படின்னா பரம்பரையில் வந்து நடுவுலையே நிறைய தேவதைகளை வச்சுருக்காங்க. இப்போ நிறைய திருவண்ணாமலை கோயிலையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குலதெய்வமாக வச்சுருக்காங்க. சிவபெருமானிய குலதெய்வமாக வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலை குலதெய்வமாக வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி இருக்கு. அப்போ பரம்பரையில் என்ன போயிட்டு இருக்கோ அது போகட்டும், மாற்றிக்காதீங்க. இல்லை எனக்கு இன்னும் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா திருப்பதி பாலாஜியை பிடிச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எந்த குலதெய்வமாக இருந்தாலும் அதுக்கு 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தை மாதம் போயிட்டுருக்கு. தை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒரு ஆஃபர் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் போய் ஒரு வாட்டி பண்ணிட்டு வந்துடுங்க. அப்புறம் ஆடி மாதத்தில் போய் ஒரு வாட்டி பண்ணிட்டு வந்துடுங்க. 3 வாட்டி பண்ணிடுங்க. அது கடனாக வச்சுங்க, குலதெய்வத்துக்கு பண்ணுற கடன். மகா பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதை வந்து விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பார். குலதெய்வ வழிபாடை யாரும் விட்டுறக்கூடாது. கிருஷ்ணரே வந்து பார்த்தீங்கன்னா யுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டு தான் இந்த மகா யுத்தத்துக்கே நுழையிறாங்க நமக்கு. அப்போ பெரியவங்க சுவாமிகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம எதுக்கு விடக்கூடாது. வைதிகத்திலையும் இதுக்கு பேர் வந்து 3 வாட்டி பொங்கல் வைக்கிறது அறுவடை காலத்தில் பண்ணுறதுக்கு 3 இதுக்கும் பண்ணுறதுக்கு வைதிகத்திலையும் முண்டகோபனிஷத்தில் பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு. விட்டுறாது. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி.